வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நோட்பேடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நோட்பேடை எப்படி ஓப்பன் பண்ணலான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நோட்பேட்ன்றதுனா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? நோட்பேட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம பெயிண்ட்னா பெயிண்ட் வரைஞ்சிட்டு சேவ் பண்ணுவோம். அதுமாதிரி நோட் பண்ணுறது கீப் பண்ணி சேவ் பண்ணுறது ஒரு நோட்ஸ் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுமாரி தான் நோட்ஸ் பேடுன்றதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து நோட்பேட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் போயிடுங்க. ஸ்டார்ட்ல போயிட்டு நோட் பேட்னு கீ பண்ணுங்க. அப்படி கீ பண்ணா ப்ரோக்ராம்ஸ் வந்து நோட் பேட்ன்றது காட்டும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணா நோட் பேட் ஓப்பன் ஆயிடும். இப்படி இருக்கும் நோட் பேடு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இன்னொரு மெத்தட்ல எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிடுங்க. அதில் ஆக்சஸரியில் பார்த்தீங்கன்னா நோட் பேட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணா நோட் பேட் வந்துடும். சரிங்களா? இப்படிதான் நோட் பேட் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நோட் பேட் வந்து நீங்க இதுல டெஸ்க்டாப் கூட ஷார்ட்கட்டா இது பண்ணிக்கலாம். கிரியேட் ஷார்ட்கட்னு கொடுத்தீங்கன்னா, இல்ல பின் டு டாஸ்க் அப்படின்னு எதனா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா டாஸ்க்லயே இருக்கும் நோட் பேடு. நீங்க ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு நான் சொல்றேன் இதெல்லாம் கொடுத்துட்டு பின் கொடுத்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். நீங்க எப்போ வேணா டக்குன்னு ஸ்டார்ட் இதுல போய் இது பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ நோட் பேட்குள்ள போயிடலாம். வாங்க இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணியாச்சு. நோட் பேட் ஓப்பன் பண்ணா இப்படிதான் இருக்கு. சரிங்களா? நோட் பேட் ஓப்பன் பண்ணி இப்படி இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்கு, ஓப்பன் இருக்கு, சேவ்னு ஒன்று இருக்கு, சேவ் அஸ்னு இருக்கு, பேஜ் செட்டப், பிரிண்ட் இருக்கு, எக்ஸிட் இருக்கு. ஃபைல்ல பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்து இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ இது டைப் பண்ற பாருங்க. வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல். ஓகேங்களா? இப்போ வந்து நான் எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல் கீப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த கீப் பண்ணதை வந்து சேவ் பண்ணணும். போயிட்டு இங்க பாருங்க, அந்த ஃபைல்ல போயிட்டு ஃபைலை கிளிக் பண்ணிடுங்க. ஃபைலை கிளிக் பண்ணிட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கொடுங்க. கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ எந்த லொக்கேஷன்ல சேவ் பண்றது இங்க மேல காட்டும். நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணணும்னு காட்டுது. உங்களுக்கு வேணும்னா லொக்கேஷன் மாத்திக்கலாம், இல்ல டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன பேர்ல சேவ் ஆகணும்னு டைப் பண்ணணும். இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் தமிழ். ஓகேங்களா? எஸ்எம்எஸ் தமிழ்னா சேவ் பண்ண போறேன். ஓகேங்களா? எஸ்எம்எஸ் தமிழ் போட்டு சேவ் கொடுத்துறேன். இப்போ நீங்க சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க பாத்துங்க, அன்டைட்டில்டு நோட் பேட்னு இருக்கு. இப்போ நீங்க சேவ் கொடுத்துருக்கு அப்புறம் அந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இப்போ சேவ் கொடுத்துருக்கு அப்புறம் பார்க்கணும். பாருங்க, பேர் மாறிச்சு பாருங்க, எஸ்எம்எஸ் தமிழ் நோட் பேட்னு வருது. இப்போ வந்து பேர் கொடுத்ததுனால நம்ம சேவ் பண்ணிட்டோம். அப்பனா சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ண லொகேஷனை போய் பார்க்கலாம். இதோ இங்க சேவ் டெஸ்க்டாப்ல இங்க சேவ் இருக்கு பாருங்க. ஓகே, சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேவ் பார்த்துட்டோம். எப்படி சேவ் பண்ணுறது பார்த்துட்டோம். ஒரு எதனா ஒரு கீ பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை கீ பண்ணிட்டு நீங்க போய் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ சேவ் ஆஸ்னா நான் எஸ்எம்எஸ் தமிழ் சேவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சரிங்களா? இதே இது வந்து இப்போ வந்து நான் ஒரு வாரத்தை கீ பண்ணிங்க பரவாயில்ல, ஆனால் நிறைய கீ பண்ணிருக்கீங்க, அதை வேற பேர்ல சேவ் பண்ணனா அதுக்கு என்ன ஆப்ஷன்றத பார்க்க போறோம். அதுக்கு என்ன ஆப்ஷன்னா, ஃபைல் போயிடுங்க. ஃபைல்ல வந்து சேவ் ஆஸ்னு ஒன்று பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் தமிழ்னு காட்டுது. நான் என்ன பண்ணேன், எஸ்எம்எஸ் தமிழ் பக்கத்தில் இங்கிலீஷ்னு ஒரு வார்த்தை அப்படி சும்மா இங்கிலீஷ்னு டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் தமிழ் நான் தமிழ் இங்கிலீஷ்னு சேவ் பண்ணுறேன். சேவ் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேர் மாறிடுச்சு, எஸ்எம்எஸ் தமிழ் இங்கிலீஷ்னு மாறிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து சேவ் அஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சேவையும் சேவ் அஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு விஷயம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இது சேவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ஃபைல் சேவ் பண்ணியிருப்போம். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓப்பன் ஆப்ஷன். இப்போ ஓப்பன் போட்டோம். ஓப்பன் போயிட்டு நம்ம என்னென்ன ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே ஆல்ரெடி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒன்று சேவ் பண்ணிட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஹாய் எவ்ரி ஒன் மட்டும் சேவ் பண்ணிடுறேன்.
ஹாய் எவ்ரிவன் போட்டு சேவ் பண்ணுற பாருங்க. அந்த ஹாய் எவ்ரிவனே போட்டு அப்படியே சேவ் பண்ணிப்போம். ஓகே, ஹாய் எவ்ரிவன் போட்டு சேவ் பண்ணிட்டேன். சரி, அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஓப்பன் இது பண்ணிருந்தோம் பார்த்தீங்களா, ஆல்ரெடி வச்சிருந்த ஃபைல் SMS தமிழ்னு ஒரு நோட் பேட் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது இது. இப்போ வந்து ஃபைலில் போயிடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சின்ன கம்மியாக இருந்தால் டக்குன்னு எடுத்துடலாம். ஹாய் எவ்ரிவன்றத நிறைய இருக்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம என்ன டைட்டிலோ அதை போட்டு எடுத்துனா பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓப்பன் என்னன்றது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓப்பன்றது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. சரிங்களா, அதான் ஓப்பன். இப்போ நியூன்றது பார்க்க போகிறோம். நியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், அது புதுசாக எனக்கு இதெல்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு நான் புதுசாக ஒரு நோட் பேட் கிரியேட் பண்ண போகிறேன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இங்கே பாருங்க, கிளிக் பண்ணிட்டா நியூ அன்டைட்டில்னு வருது பார்த்தீங்களா. நியூவில் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில் நோட் பேட்னு வருது. இப்போ நீங்கள் இதில் வந்து வெல்கம் எவ்ரிவன் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். இது நியூவோட இது. இதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், சேவ் ஆஸ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஃபைலை. ஓகே, இப்போ வந்து சேவ் நியூ பார்த்துட்டோம், ஓப்பன் பார்த்துட்டோம், சேவ் பார்த்துட்டோம், சேவ் ஆஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போது பேஜ் செட்டப். பேஜ் செட்டப்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கீ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பேஜோட செட்டப் தான். இப்போ என்ன சைஸில் வேணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே ப்ரிவியூ வேறு கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படிலாம் மாற்றுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் எடுக்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பேஜ் செட் பண்ணுறது. நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்களோ அதுமாரி தான் பிரிண்ட் எடுக்கும்போது வரும். பாருங்க, ப்ரிவியூ மாறுது பார்த்துன்னு இருங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் வரும். சரிங்களா, ஓகே, பேஜ் செட்டப் முடிஞ்சிச்சு. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்கும்போது யூஸ் ஆகும். ஃபைலில் பேஜ் செட்டப் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பிரிண்ட். சொன்னல பேஜ் செட்டப் எது யூஸ் ஆகுது, பிரிண்ட் எடுக்குது. இது இப்போ கண்ட்ரோல் பின்னு கொடுக்கலாம், இல்லை பிரிண்ட்னு கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் பிரிண்ட்டு அப்படியே இங்கே பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும். சரிங்களா, பிரிண்ட் மிஷின் நீங்கள் வச்சுருந்தீங்க, கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும். நீங்கள் எதனா ஒரு லெட்டர், லீவ் லெட்டர் எதனா ஒரு கீ பண்ணிட்டு அதை பிரிண்ட் வச்சு அப்படி சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸிட்னா ஒன்றும் இல்லை, இது எக்ஸிட் கொடுக்கலாம், இல்லைனா இங்கேயும் போய் கொடுக்கலாம். இங்கே ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொடுக்கலாம், இல்லை எக்ஸிட்டும் கொடுக்கலாம். நான் இங்கேயும் கொடுக்குறேன். அதுக்கு முன்னே வந்து நீங்கள் அன்டைட்டில் இருந்துச்சுன்னா சேவா டோன்ட் சேவா கேன்சலாக கேட்கும். நான் வந்து இது எனக்கு தேவையில்லைன்றதுனால டோன்ட் சேவ்னு கொடுத்துறேன். எனக்கு உங்களுக்கு தேவையாச்சுன்னா சேவ்னு கொடுத்துருங்க. இல்லை நான் தெரியாதனமா கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கேன்சல் கொடுங்க. சரிங்களா, நான் தெரியாதனமா கிளிக் பண்ணிட்டேன்னா கேன்சல் கொடுங்க. சில பேர் அப்படியே வேலை செஞ்சுருக்கும் டக்குன்னு அதை கிளிக் பண்ணுறவங்க அப்போ வந்து நம்ம கேன்சல் தான் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ எனக்கு தேவையில்லை, டோன்ட் சேவ்னு கொடுத்துறேன். ஓகே ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலில் இருக்க எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டோம். அடுத்து எடிட் ஆப்ஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நோட்பேடில் வந்து அடுத்த ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அன்டூ, கட்டு, காப்பி, பேஸ்ட், டிலீட் இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். மீதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அன்டூன்றது என்னன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கீப் பண்ணுறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அது இரேஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அன்டூ ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா, அன்டூன்னு இங்கே மோஸ்ட்லியும் கொடுக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்னு கொடுத்தாலும் வரும். சரிங்களா, இப்போ நான் மோஸ்ட்ல கிளிக் பண்ணுறேன், கொடுத்தோன்னே வருது பாருங்க. நீங்கள் இப்போ ஒரு பேராகிராஃப் கீப் பண்ணும்போது இதுமாரி தெரியாமல் இரேஸ் பண்ணீங்கன்னா இந்த அன்டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வர வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கட்டுன்றது ஆப்ஷன். கட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வெல்கம் இங்கே இருக்கு வைக்கிங்க. ஓகே, இப்போ வந்து SMS தமிழ் 24 சேனல் கீப் பண்ணிட்டேன். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம்ன்றத வந்து நான் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எனக்கு வந்து இங்கே வரணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரணும். ஆனால் கீப் பண்ண தேவை. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், போய் இந்த கட்டுன்றத ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கீபோர்டில் வந்து Ctrl+X கொடுக்கலாம். சரிங்களா, Ctrl+X கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, Ctrl+X கொடுத்தோன்னே அடுத்தது பேஸ்ட் ஆப்ஷன் வந்து தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கட் பண்ணிடுவீங்க, இங்கே வெல்கம்ன்றத கட் பண்ணிங்க. இங்கே இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ கசர் இங்கே எடுத்து வந்து வச்சுட்டு நீங்கள் மோஸ்ட்ல வந்து பேஸ்ட்னு கொடுக்கலாம், இல்லைன்னா Ctrl+V கொடுக்கலாம். சரிங்களா, இப்போ நான் பேஸ்ட்னு கொடுக்குறேன் பாருங்க. நம்ம கசர் எங்கே வச்சோமோ அந்த இடத்துல வந்துடுது. அப்படியே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துங்க, அவள் தான். இப்போ இது ஒரு வேர்டுன்றதுனால நம்ம சின்னதாக தெரியலாம். ஒரு பேராகிராஃப் வந்து கட் பண்ணி எடுத்து வந்துருக்கலாம், இல்லைன்னா வேற எதாவது
நம்ம தேவையான டெக்ஸ்ட் நான் இது பண்ணலாம். ஒரு ஒரு அமௌண்ட் டிஜிட் இருக்கிறத வந்து கட் பண்ணி வைக்கலாம். அது மாதிரி ஈஸியா இருக்கும் கட் பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி தான் காப்பியும். சரிங்களா? காப்பின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகாது. வெல்கம்ன்றது அந்த இடத்த விட்டு போகாது. இப்போ நான் வந்து காப்பி அந்த இது செலக்ட் பண்ணிடுறேன். வெல்கம்ன்றத செலக்ட் பண்ணிடுறேன் பாத்துங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பின்னு கொடுக்குறேன். சரிங்களா? காப்பின்னு கொடுத்துட்டு இங்க மவுஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டேனா, கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வந்துட்டு இப்போ வந்து பேஸ்ட்னு கொடுக்குறேன். இங்கேயும் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு பாருங்க. இதுதான் கட்டுக்கும் காப்பியும் டிஃப்ரெண்ட். இதுதான் பாருங்க. கட்டுனா அந்த இடத்த விட்டு நோந்துரும், அந்த இடத்த விட்டே ரேஸ் ஆயிடும். காப்பினா அந்த இடத்துல ஒரு காப்பி இங்க ஒண்ணு வச்சுட்டு ஒரு காப்பியா எடுத்துக்கும். ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு வேற இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? கட்டு காப்பி ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகே, டிலேட்னா என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். டிலேட்னா வச்சுங்க, இப்போ வந்து நான் இதை இரேஸ் பண்ணு வச்சுங்க, பேக் ஸ்பேஸ் கொடுத்து இரேஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க. இதே வந்து கர்சர் முன்னாடி இருக்கும்போது எப்படி இது பண்ணீங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தா நீங்க இது ஆகாது. இது வந்து முன்னாடி ஸ்பேஸ் தான் ஆகுது. இப்போ வந்து நான் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஆனா ஆகல. பாத்துங்க, பேக் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இப்போ ஆகல. இதே டிலேட்னு கொடுங்களேன், ஒரு லெட்டரா ஆகுது பாத்தீங்களா? அதே மாதிரியே செலக்ட் பண்ணிட்டு டிலேட்னு கொடுத்தாலும் போயிடும். அதுதான் அந்த டிலேட் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ரீகேப் மாதிரி பார்க்கலாம். அன்டோன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கீப் பண்ணது வந்து எடுத்து வந்துடும். ஆல்ரெடி கீப் பண்ணது வந்து எடுத்து கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன். வந்துச்சு ஆல்ரெடி கீப் பண்ணது இரேஸ் பண்ணது அது வந்தாலும் வந்துடும். சரிங்களா? கட்டுன்றது பாத்தீங்கன்னா கட் பண்றது, அந்த இடத்துல கட் பண்ணிடும். நமக்கு தேவையான இடத்துல வேற என்ன வச்சுக்கலாம். நீங்க இடத்துல கசர் வச்சுட்டு பேஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி நிறைய ஸ்பேஸ் இருந்தாலும் கீழே இறங்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதே காப்பி பண்றேன்னு வச்சுங்களேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பின்னு கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு திருப்பி பேஸ்ட் கொடுங்க. அங்கேயும் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். சரிங்களா? ரெண்டு இடத்துலயும் இருக்கும். இதான் காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் டிலேட் நம்ம செலக்ட் பண்ணி கூட டிலேட் பண்ணிக்கலாம். டிலேட் வந்து அந்த வேலை மட்டும் போயிடும். சரிங்களா? ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைண்டு நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸு, அப்புறம் கோ டு செலக்ட் ஆல் டைம் அண்டு டேட்டு, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இப்போ வந்து எடிட்டில் இருக்க ஆப்ஷன்லாம் பண்ண போகிறோம். எடிட்டில் இருக்க ஆப்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் ஃபைண்டு கிளிக் பண்ண போகிறேன். இதை வந்து Ctrl+F1 ஷார்ட்கட் கீ இருக்குது, அது கொடுத்தோம் நம்ம போகலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம என்ன வார்த்தை தேடணுமோ அதை டைப் பண்ணணும். நான் வந்து அண்டுன்றத தேட போகிறேன், அதனால் அண்டுன்றதை டைப் பண்ணிக்கிறேன். போட்டு நான் ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே நம்மளுக்கு எங்கே அண்டுன்ற வார்த்தை இருக்கோ அதை வந்து ஷோ ஆகும். அதை நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ காட்டுது. இப்போ எனக்கு வார்த்தையில் கலந்து அண்டு காட்டக்கூடாது, தனியாக இண்டிவிஜுவலாக காட்டணும்னா என்ன பண்ணணும்னா மேட்ச் கேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து வெறும் அண்டுன்றது மாதிரி தான் காட்டும். எந்த வார்த்தையோட கலந்துருக்க அண்டு காட்டாது, அண்டு மட்டும்தான் காட்டும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட் லைனில் இருக்கேன் அப்படின்னா மேலே இருக்க அண்டில் எனக்கு காட்டணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். டைரக்ஷனில் வந்து அப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம மேலே ஒரு லாஸ்ட் லைன்லேருந்து மேலே பார்க்கணும், அப்படி கீழேருந்து மேலே பார்க்கணும்னா இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ 100வது லைன்லேருந்து மேலே போகிறதுக்கு இப்படி தான் செக் பண்ணணும். பாருங்கள், இப்போ அண்டு எங்கெல்லாம் இருக்குன்றத அப்படியே ஷோ பண்ணது பாருங்கள். நான் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்க அப்பில் இருக்க அண்டுலாம், அதாவது பேராகிராஃபில் வந்து மேலே இருக்க அண்டுலாம் காட்டுது. ஓகே, இப்போ கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டா முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைன் நெக்ஸ்ட், அதாவது அங்கே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஆப்ஷனுக்குள்ளே ஃபைண்டுக்குள்ளே நம்ம ஃபைன் நெக்ஸ்ட் அதோட தான் ஆப்ஷனு. இதுக்கு வந்து F3ன்னு கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இது ஆகும். நீங்கள் அங்கேயும் கிளிக் பண்ணால் இல்லை F3ன்னு கொடுக்கலாம். இப்போ நான் F3 கொடுக்குறேன் பாருங்கள். நான் F3 கொடுக்க நெக்ஸ்ட்டு அது வருது. அந்த அண்டு எங்கெல்லாம் இருக்குன்றத காட்டுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அதில் டைப் பண்ணிக்கணும். அப்படி டைப் பண்ணியிருந்தா இந்த இது காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ், அதாவது மாற்றுறது. இதுக்கு வந்து Ctrl+Hன்னு ஷார்ட்கட் கீ இருக்குது. நான் மவுஸ்லேயே கிளிக் பண்ணிக்கிறேன். அதை இப்போ கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனில் ஒரு வார்த்தையும் ரீப்ளேஸில் ஒரு வார்த்தையும் டைப் பண்ணிக்கணும். ஃபைனில் நம்ம என்ன தேட போகிறோமோ அதையும், ரீப்ளேஸில் என்னவா மாறணுன்றது வார்த்தையும் டைப் பண்ணிக்கணும். ஃபைன் நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஃபைன் நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு எங்கெல்லாம் வார்த்தை இருக்குன்றத காட்டுது, அண்டுன்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்குன்றத காட்டுது நமக்கு. மீண்டும் நான் ஃபைன் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஃபைன் நெக்ஸ்ட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது அடுத்த வார்த்தை எங்கே இருக்குன்றது காட்டுது. எனக்கு காட்டும் போது நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் கொடுத்தோன்னா அந்த இடத்துல மட்டும் தீன்ற மாறிடும். நான் எங்கெல்லாம் ரீப்ளேஸ் கொடுக்கணும் அங்கெல்லாம் தீன்னு மாறிடும். இப்போ வந்து மொத்தமாக நான் மாற்றணும்னா ரீப்ளேஸ் ஆளுன்னு கொடுத்துட்டேன்னா எல்லா இடத்துலையும் தீன்னு மாறிடும். இப்போ பேராகிராஃப் ஃபுல்லாமே தீன்னு மாறிடுச்சு, அண்டுக்கு பதில் தீன்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு. இந்த கோட்டு வந்து Ctrl+Gன்னு கொடுக்கலாம் ஷார்ட்கட் கீ. இந்த கோட்டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்றதுக்கு தான் இது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 100வது லைனில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ டக்குன்னு வந்து நீங்கள் 10வது லைன் போகணுன்னா அங்கே வந்து நீங்கள் 10ன்னு டைப் பண்ணணும். 10ன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் 10 டைப் பண்ணிட்டு கோட்டுன்னு கொடுக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதிர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த 10வது லைனில் போய் நின்று பிளிங்க் ஆகும். இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட அந்த 10வது லைனில் தான் அது பிளிங்க் ஆகும்.
இந்த ஆப்ஷன் நிறைய லைன் டைப் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷனு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் ஆல்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏன்ற ஷார்ட்கட் கீ இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் ஏன்னு கொடுக்கலாம், இல்லை மவுஸ்லையும் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், கண்ட்ரோல் ஆல் கொடுத்து செலக்ட் கொடுத்துட்டோம். அப்படி கொடுக்கும்போது நம்ம எல்லாமே நம்ம டைப் பண்ணது எல்லாமே எத்தனை பேஜ் இருந்தாலும் அது செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டேட் அண்ட் டைம் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எடிட்டுக்கு போயிடுங்க. எடிட்டு போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் இருக்குது. இது எஃப்ஐன்னு கொடுக்கலாம். இதுமாரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம டேட் அண்ட் டைம் டைப் பண்ண வேண்டிய அவசியம் வராது. இதனால் நம்ம டைம் மிச்சம் ஆகும். இதன் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் இருக்க டேட் அண்ட் டைம் தான் எடுத்துக்கும். நீங்கள் சிஸ்டத்தில் என்ன டேட் அண்ட் டைம் இருக்கோ அந்த டேட் அண்ட் டைம் தான் கரெக்டாக, நீங்கள் அது தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் அந்த டைம் தான் அங்கே வரும். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நோட் பேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட் பேடை வந்து ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நோட் பேட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நோட் பேட் வந்து ஃபைலு, எடிட் இந்த ஆப்ஷன்லாம் போன வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேட்ராப், இன்னொன்று வந்து ஃபாண்ட்டு. இந்த 2 ஆப்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வேட்ராப் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சுக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா பேராகிராஃப் ஒன்று வெளியே இருந்து காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து நம்ம வேட்ராப் டிக் இருக்கிறதுனால, அதாவது செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால பேராகிராஃப் அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த செலெக்ஷன் எடுத்து விட்டோன்னா எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கும், நம்ம அலைன்மெண்ட் இல்லாமல் நேராக போயினே இருக்கும். நம்ம டைப் பண்ணி இருந்தால் எவ்வளோ டைப் பண்ணாலும் போயினே இருக்கும், அதில் எண்டு இருக்கும். ஒருவேளை நம்ம வேட்ராப்புக்கு நம்ம டிக் பண்ணி விட்டோன்னா டிப்னும் அலைன்மெண்ட்டாக அழகாக பேராகிராஃபாக வந்துடும். இதுதான் இந்த வேட்ராப் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்டு. இந்த ஃபாண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைப்பில் வேணும், இன்னும் போல்டாக வேணுமா, இட்டாலிக்காக வேணுமா, என்ன சைஸில் வேணும், அப்படி எல்லாமே இருக்கும். அதேமாதிரி சாம்பிள் காட்டிடுவாங்க அங்கேயே. நீங்கள் எதனா ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலர் வேணுமா போல்டு வேணுமா காத்துட்டு சைஸ் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சாம்பிள் ஆட்டுறோம். அப்படியே நீங்கள் ஓகே கொடுக்க வேண்டியதான். ஓகே கொடுத்தா டிஃபால்ட்டாக எல்லாமே மாறிடும். பார்த்தீங்களா, எல்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் எப்படி எனேபிள் பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வியூவில் போய் செக் பண்ணணும் ஸ்டேட்டஸ் பார் எனேபிள் இருக்கா ஹைடில் இருக்கான்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் இருக்காது, ஹைடில் தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை போயிட்டு வேட்ராப்பை அன்டிக் பண்ணி விடணும். டிக் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள் எனேபிள் இருக்கும். இப்போ நம்ம டிக் பண்ணால் கீழே வந்து ஷோ ஆகும், டீட்டெயில்ஸ் தான் ஷோ ஆகும். ஸ்டேட்டஸ் பார், அதாவது என்ன ஸ்டேட்டஸ்ன்றத நீங்கள் எந்த லைனில் இருக்கீங்க அப்படின்ற ஸ்டேட்டஸை கீழே ஷோ ஆகும். சரிங்களா, அதை எடுத்து விட்டிங்கன்னா போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதனா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. சப்போஸ் நம்ம நோட் பேட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நோட் பேடில் எதனா எனக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், நோட் பேடில் எதனா ஷார்ட்கட் கீ பற்றி தெரிஞ்சுக்கணும், நோட் பேடில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் இப்போ நோட் பேட் பற்றி ஒரு ஷார்ட்கட் கீ பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். நோட் பேட் ஷார்ட்கட் கீ போட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீஸ் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஷோ ஆகும். அதில் நமக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நமக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு நோட் பேட் தான் டவுட்னா நம்ம இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் நோட் பேட், அதாவது நோட் பேட் பற்றியது. இந்த நோட் பேட் எந்த வெர்ஷன் உடையது, எந்த விண்டோஸ் உடையது, யார் காப்பிரைட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். நம்ம போயிட்டு ஹெல்ப்பில் போயிட்டு அபவுட் நோட் பேட் கொடுத்தா நீங்கள் எல்லா டீட்டெயிலும், அதாவது நோட் பேடை பற்றி எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கும். சரிங்களா, அப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.